சேலஞ்சுக்கு ரெடியா? கேமோட ரூல்ஸ், ஸ்பூனில் ஒரு 1/2 கப் வாட்டர் வச்சு கப் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க போடுற டைஸ் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்பருக்கு 6 வந்திருக்கு. ஸோ வர்ஷினி வந்து 6 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. பட் மனஸ்வி என்ன செஞ்சுட்டாங்க, ஃபஸ்ட்டே இந்த வாட்டர் வந்து டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அவுட். நெக்ஸ்ட்டு டைஸ் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு டைஸ் வந்து 6 நம்பர் விழுந்திருக்கு. மோக்ஷிதாவுக்கு 6. ஸோ அவங்களும் ஃபார்வர்ட் ஆகிறாங்க 6 ஸ்டெப்ஸுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த மூவ் ஆகும்போது கூட அவங்க இதை விடக்கூடாது. தென் தேர்டு தனஸ்ரீக்கு 1 விழுந்திருக்கு. ஸோ அவங்க 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் வைக்கிறாங்க. அண்ட் தென் ஆர்த்திக்கு 2 ஸ்டெப்ஸ். ஸோ 2 ஸ்டெப்ஸ் ஆர்த்தி வந்து ஃபார்வர்டு வைக்கிறாங்க. அவங்க மூமெண்ட் அப்போ கூட அந்த கப் வந்து கீழே விழக்கூடாது. விழுந்துச்சுன்னா அவங்க அவுட். நெக்ஸ்ட்டு வர்ஷினிக்கு அவங்க போட்டாங்க ஃபஸ்ட் நம்பருக்கு. அவங்களுக்கு வந்து 1 விழுந்திருக்கு. ஸோ அவங்க 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் 7th பிளேஸில் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மோக்ஷிதாவுக்கு எவ்வளோ போடுறாங்க, 2. ஸோ அவங்க 2 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டுங்கனால 8க்கு. பட் ஏதோ கன்ஃபியூஷனில் பின்னாடி போயிட்டாங்க, அதனால் கீழே விழுந்துடுச்சு. ஸோ அவுட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு தனஸ்ரீக்கு அகெயின் 1. ஸோ 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்த்திக்கு 3 ஸ்டெப்ஸு, 1 2 3. நெக்ஸ்ட்டு அகெயின் வர்ஷினிக்கு 3. ஆல்ரெடி அவங்க 7ல் நிற்கிறாங்க. ஸோ 10th பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஷீ இஸ் த வின்னர் ஆஃப் த டீம். நீங்கள் வின்னர் கையை காமிச்சிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு தனஸ்ரீக்கு அகெயின் 1. அவங்க தென் ஆர்த்திக்கு 2. ஸோ 7th பிளேஸ் வராங்க. நெக்ஸ்ட்டு தனஸ்ரீக்கு 4. ஸோ அவங்க 4 ஸ்டெப்ஸ் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ ஆர்த்தி அண்ட் தனஸ்ரீ சேம் பொசிஷனில் நிற்கிறாங்க. அண்ட் தென் டைஸ் போடுறாங்க 2. ஆர்த்தி 2 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பட் என்ன கன்ஃபியூஷன் ஆச்சுன்னு தெரியலை, அவங்க பின்னாடியே நின்றுக்கிட்டாங்க. அடுத்து தனஸ்ரீக்கு 3 விழுந்துச்சு. ஸோ அவங்க வின்னர் ஆகிட்டாங்க.